ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமான் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காட்சி இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடவுளே கும்பிட்ட உடனே நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே. நீங்கள் என்னை கும்பிடு, நான் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னும் கடவுள் சொல்லலை. அதெல்லாம் நம்ம மனிதர்களாக கற்பனை செய்த விஷயங்கள் தான். இது கேட்டால் கிடைச்சிடும் அப்படின்னு எல்லாம். ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம கடவுளை தேடி கோவிலுக்கு போகிறது. ஒரு சந்தோஷம் வரும்போது எத்தனை பேர் சாமிக்கிட்டே போய் ஒரு நன்றி சொல்கிறதுக்காக, நீ எனக்கு இது செஞ்சு கொடுத்துட்டே, அதனால் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் கோவிலுக்கு போவோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, உடனே நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் போவாங்க. இந்த ஜாதகம், ஜோதிஷம் அதெல்லாம் பொய்யே கிடையாது. அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். அது நம்ம கர்மவினைகளை குறைக்கிறதுக்காக அந்த கடவுளை அறிமுகப்படுத்திய ஒரு விஷயம்தான் இந்த ஜோதிடம். அதெல்லாம் கடவுளை நம்ம எந்த அளவுக்கு கும்பிடுறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும் நண்பர்களே. அந்த கர்ம வினைகளை அந்த குறைய தான் நமக்கு கஷ்டங்களும் அதிகமாக வரும். அப்போ தான் அந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியாக மட்டும்தான் நம்ம அந்த பிரச்சனத்தில் நின்னெல்லாம் நம்மளை வெளியில் வர முடியும் நண்பர்களே. ஒரு விஷயம் நம்ம மறக்கக்கூடாது. எப்படின்னா, நம்ம மனுஷனை பிறந்ததே, இந்த பூமியில் பிறந்ததே நம்ம கர்ம வினைகளை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு தான். அந்த பூர்வ ஜென்மத்தில் நம்மளை செய்த அந்த ஏதோ ஒரு கர்ம வினைக்கு அந்த பலம் அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்திருக்கிறதே. இந்த கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா அந்த கடவுள் கும்பிடுறது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லவங்களாகவும் இருக்கணும் நண்பர்களே. எப்படி நல்லவங்களாக இருக்கிறது? செல்வ செழிப்போட, வசதி வாய்ப்போட எல்லாம் இருந்தால் தான் அவங்கள தான் நல்லவங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு வேளை சாப்பிட்றது கூட நமக்கு நம்ம கையில் இல்லைனாலும் கூட, இன்னொரு ஆள் நம்ம முன்னாடி பசியோடு நிற்கிது, இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்க்குற, நம்ம கையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு அது கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு அந்த ஒரு மனசு, அதுதான் நல்ல மனசு. இல்லாமல் நம்ம அது பெரிய பெரிய பெங்களா எல்லாம் வச்சு நிறைய ஆளுக்கு காரம் வசதியோடு இருக்கிறதும் கிடையாது. அந்த கடவுள் அனுகிரகம் அது கிடையாது நண்பர்களே. அவங்களது பூர்வ ஜென்மத்தில் எதுவும் நல்லது பண்ணியதுனால தான் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது கடவுள். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாழ்க்கையில் இருந்து அவங்களுக்கு நன்மை செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும். முடியாத தன்னால் செயல்பட முடியல அப்படின்னு ஒரு ஆள் முன்னாடி நிற்கும்போது அவங்களே முன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வாழ்க்கையில் உயர்த்ததுக்காக ஒரு மனசு காணிக்கணும். அதுதான் நல்ல மனசு அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த சிவபெருமானை வழிபடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். அந்த சிவபெருமான் அப்படின்னு அந்த பேராற்றல் நம்மளை வாழ்க்கையில் நின்று நம்மளை எந்த ஒரு கர்ம வினையில் நின்றும் நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்காக அதுக்காக உள்ள ஒரு பேராற்றல் அது சிவபெருமான். நிறைய பேர் சொல்லும் சிவபெருமானை கும்பிடும்போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை நண்பர்களே. சிவபெருமானை கும்பிடும்போது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கைக்கு வழி காட்டி தரும் கடவுள். நீ எந்த வழியில் போ, இந்த அதில் இன்ன வழிபாடு பண்ணுங்க, இந்த சாமி கும்பிடுங்க, அதுக்குன்னு அது ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி காட்டி கொடுத்துட்டே இருக்கும் சிவபெருமான். அதுதான் அந்த சிவத்தன்மை அப்படின்றது. அதுக்கு நம்ம அந்த ஒரு வழிக்கு அந்த சிவபெருமானோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அன்போடு இருக்கணும். எல்லா உயிரினங்களுக்கு மேலேயும் கடவுள் இருக்க, சாமி இருக்குது அப்படி அந்த ஒரு உணர்வோடு எல்லா உயிரின் மேலும் பாசத்தோடு இருக்கணும் நண்பர்களே. நம்மக்கிட்டே ஒரு ஆள் ஒரு துரோகம் பண்ணாலும் கூட அவங்களே மன்னிச்சு கொடுக்குற ஒரு தன்மை நம்மளுக்கு வரணும். அது சிவ வழிபாடினால் மட்டும்தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். இல்லாமல் சிவபெருமானை கும்பிட்டா வாழ்க்கையில் கஷ்டம் வரும் அப்படின்னு கிடையாது. அந்த கஷ்டம் எதுக்கு கொடுக்கறது சாமி அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த கர்ம வினைகளை சீக்கிரம் கழித்து கொடுத்து இவனை கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் அவனோட கர்ம வினைகள் எல்லாம் கழித்து அவனை கொஞ்சம் வாழ்க்கைக்கு நிம்மதி கொடுக்கணும். அதுக்காக தான் சாமி நமக்கு எத்தனை கர்ம வினைகள் நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்குதோ அதெல்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுத்துடுங்க சாமி. அதனால தான் அந்த கஷ்டம் வருது. அப்போ அந்த கஷ்டம் வருந்த டைமிலும் நீ கூட இரு சாமி, நீ என் கூட இரு அப்படின்னு மட்டும் நீ கடவுள்கிட்ட கேட்டு அது போதும். அந்த ஒரு வேண்டுதல் மட்டும் நம்மளை வச்சா போதும். சிவபெருமான் நமக்கு வழி காட்டிகிட்டே இருக்கும் நண்பர்களே. என்னென்ன இப்போ கூட கோவிலுக்கெல்லாம் போகும்போது என்னென்ன திருவண்ணாமலை அப்படின்னு அந்த ஒரு புனிதமான இடத்தில் என்னென்ன என் வாழ்நாள் ஆசை எனக்கு அது. ஆனால் எனக்கு போக முடியல. என்னால் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு அது போகவே முடியல அந்த கோவிலுக்கு.
ஆனாலும் நண்பர்களே, ஐயா வந்து ഞാൻ வைக்கிற தீபத்தில் வந்து ஐயாவை பார்க்க முடிஞ்சது எனக்கு. நீங்களும் பாருங்கள். நான் வந்து போன வீடியோலெல்லாம் நிறைய இது மாதிரி சொல்லியிருக்குது. ஆனால் நிறைய ഞാൻ വീഡിയോസ് ഞാൻ நிறைய பார்த்துருக்குது. அதனால் ஆரும் வந்து எல்லாரும் ஆத்மீய விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி ப்ரூஃபோட யாரும் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் வந்து எனக்கு நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். நான் பெரிய ஆளாயிட்டு அப்படிலாம் கிடையாது. நான் ஞானியும் கிடையாது. நான் கேவலம் ஒரு கேவலமான ஒரு ஜென்ம ஞான. அப்போவும் கூட எனக்கு இந்த காட்சி எனக்கு வந்து பார்க்க முடியுது. உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, திருவண்ணாமலை போகலைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் நண்பர்களே நான் சொல்லட்டும். நீங்கள் வந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்காக இங்கேயும் ஓடி ஓடி போக வேண்டியதில்லை. நாம் இருக்கிற இடத்துல கண்மூடி ஒரு நிமிஷம் நம்ம தியானம் பண்ணும்போதே அந்த கண் முன்னாடி நமக்கு கடவுள் காட்சி கொடுப்பாங்க நண்பர்களே. அது 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 எல்லோரும் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ நான் அனுபவப்படுறேன். நம்ம இருக்கின்ற இடத்துலே கடவுள் காட்சி கொடுப்பாங்க நண்பர்களே. அதுக்காக நம்ம வந்து ஓடி ஓடி எங்கேயும் போக வேண்டியதில்லை. நல்ல மனசோட மீன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு உதவி, நமக்கு இல்லைனாலும் கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு மனசு, இது மட்டும் இருந்தால் போதும் நண்பர்களே. நம்ம இருக்கிற இடத்துல வந்து கடவுள் காட்சி கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம ஓடி ஓடி எங்கேயும் அலைய வேண்டிய விதவிதமாக நம்ம படையல் கூட போட வேண்டியதில்லை. சாமிக்கு அங்கே படையல் நம்ம விதவிதமாக பண்ணி வைக்கிற அந்த படையல் கூட வெளியில் யாருக்காச்சும் நம்மள சன்னிதானம் கொடுக்கும்போது, இல்லைன்னா ஒரு காக்கா குருவிக்கு சாப்பாடு வைக்கும்போது அந்த இதில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிடும். அது அவங்களும் சாப்பிடும்போது அந்த கடவுள் அது சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணணும் நண்பர்களே. அப்போது வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும்போது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.